நாளை 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 என்று இன்றே இழகாதே நீ இன்றே இழகாதே நீ இன்றே இழகாதே இன்றைய விதத்தால் நாளை முளைக்கும் அதனை மறக்காதே நீ அதனை மறக்காதே நீ அதனை மறக்காதே. நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தை விடலாமா? இப்படியே போயிட்டு இருந்தா உயிரை விட்டுருவேன்டா. வந்த தகண்டா டூர் ரோஸ்ட்டுக்கு தானே, மூடிட்டு போ. சரி சரி, ரொம்ப பேசாத. தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு பாலையா படத்தோட ரீமேக் அப்படிங்கிறது தானே உங்கள் மனசு உறுத்துது. இப்போ நீயே அந்த படத்துக்கு ரோஸ்ட்டை போட்டிருக்கிற. இப்போ எப்படி முட்டு கொடுப்ப? இப்போ எப்படி முட்டு கொடுப்ப? கண்ணா 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரோஸ்ட்டை போட்டிருந்தாலும் அந்த ரோஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கேன்னு கேளு. பகவந்த் கேசரி அப்படின்ற இந்த பாலையா படத்துல நல்ல கதை இருந்தாலுமே கூட ஒரு சில பாலையாவோட கிரிஞ்சு மெட்டீரியல் சமைக்கப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னதான் பாலையா படம் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மைண்ட் செட்டை தாண்டி ஒரு நல்ல கதையுள்ள படத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மைண்ட் செட் இருந்தாலுமே கூட செகண்ட் ஹாஃப் வந்துட்டோம் அப்படின்னா இது பாலையா படம் தான்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படி தண்டா முட்டு கொடுப்பேன், இப்படி தண்டா முட்டு கொடுப்பேன். இந்த படத்தோட ஃபால்ட்டும் பாலையானே சொல்லி வைப்போம். யாருக்கு தெரியும், அகண்டா படத்தை அஜித் கூட ரீமேக் பண்ணலாம். சரி, அதை பத்திலாம் நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பாலகிருஷ்ண கருமமே. ரெக்கார்ட் பண்ணிக்க. அக்கண்டா 2 ஆரம்பிச்சமா ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க. அக்கண்டா ரொம்ப டேஞ்சர் பெலோ தெரியுமா? அட் அ டைம்ல 60 பேர்த்த குத்தி போட்டிருக்கான். அவனையே நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க? தப்பு பண்ணா 100 பேரை கொல்லுவாரு. அனாவசியமா ஒரு எறும்ப கூட காயப்படுத்த மாட்டார் மேம். ஏய், இப்ப அகண்டாவை பிடிச்சி உள்ள போட முடியுமா முடியாதவனால? சாரி மேம், நான் வேலையை ராஜினாமா பண்ணிக்கிறேன். அட முட்டாள் சேட்டு, இன்னும் ஒரு 4 மாதம் தனிப்பட அமைச்சு தொலைவர மாதிரி நடிச்சிருந்தீங்கன்னா உனக்கு ரிட்டையர்மெண்ட் கிடச்சிருக்கும். நீ ஜாலியாக பென்ஷன் வாங்கிட்டு சுற்றி இருக்கலாம். இவ்வளோ லூஸாக இருக்கியே செட்டு. நீங்கள் ஒதுங்கி போனா என்ன, நாங்கள் அந்த அகண்டாவை பிடிப்போம். இம்பாசிபிள். உங்களால அவரை ஒன்னும் பண்ண முடியாது மேடம். பத்தல பாலையாக்கு பில்டப் பத்தவே இல்லை. பத்தல் நான் கிஷான் ஊத்தி கொள்றேன், நல்லா பத்தோம். இப்போ எங்க இருக்காரு? என்னடா அகண்டாவை கொன்னுட்டீங்களா? யோ, இமயமலையில் இருக்காராயா நம்ம சூப்பர் ஹீரோ அகண்டாவின் என்ட்ரி. பலையா மீசைக்கு மட்டும் டை அடிச்சிருக்கீங்களே, அது மட்டும் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரியுது. அது மட்டும் இல்லைனா பின்னாடி இருக்கிற ஸ்னோக்கு கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி சூப்பராக தெரிவிங்க. வெற்றி உண்டாகட்டும். வெற்றிங்கிறது பையன்சாமி, அவனால உண்டாக முடியாது. இந்த கேவலமான காமெடி நீ பண்ணதுனாலேயே போய் தவம் இருப்போ. ஓகேப்பா. 2 கை எப்படி மேலே கூப்பி வச்சு ஒத்தக்காலை மட்டும் தூக்கி வச்சு அந்த 9 லிங்கத்துக்கு நடுவில் நீ நின்னா ஆல் பவர்ஸ் கம் டு யூ. எண்ணிய எண்ணமெல்லாம் எட்டும் டும் 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 டும். கட் பண்ணா ஒரு இடத்த காட்டுறாங்க, திபெத் பார்டர் அப்படின்னு. திபெட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சைனீஸ் தான், சைனா தான், இருந்தாலும் ரிபப்ளிக் வாங்கிட்டாங்க. அங்க எல்லாரும் பண்டிகையை கொண்டாடுங்களேன்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கிறப்ப ஒருத்தன் வரான். கார்ல இருந்து இறங்குறப்ப ரூஃப் இடிச்சிருமோன்னு சொல்லி மேலேயே பார்த்துட்டு வரான் பாருங்களேன். இவன் தான் வில்லன். அங்க வந்த அவன் அங்க இருந்த எல்லா மக்களையுமே சுட்டு தள்ளுறான். அங்க இருந்த குருஜி பதறவே இல்லை, நல்லா பக்குவமா உட்காந்துட்டு இருக்காரு. அமலா பால் நடிச்ச படம் மைனா, ஐ அம் கமிங் ஃப்ரம் சைனா. எதுக்காக இவங்க எல்லாத்தையும் இவன் இப்படி சுட்டு தள்ளுறான்னு பார்த்தோமா, சைனா கவர்மெண்ட்டுக்கு இவனுங்க ஒரு லெட்டர் எழுதியிருக்கானுங்க. ஐயா, இங்க ஒரு கிறுக்கு கூதி இருக்கிறான், அவன் இங்க எல்லாத்தையும் கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறான், அவனை இங்க இருந்து டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணிருங்க அப்படின்னு இவங்க லெட்டர் எழுதியிருக்காங்க. நான் அதை கூட பொறுத்துக்க வேண்டாம், டிரான்ஸ்ஃபருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் எழுதுன பத்தியா, அதை மட்டும் பொறுத்துக்க மாட்டேன். அதனால தான் உங்க எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறேன். நீயும் செத்துப்போ. உன்னை மட்டும் விட்டுட்டு போறேன் தாத்து, கிளைமேக்ஸ்ல பில்டப் கொடுக்க நீ தேவைப்படுவேன். உடனே ஒரு ஃபோன் வந்து பார்த்தா இவங்க சோல்ஜர்லாம் செத்து கிடக்குறாங்க. அதுல இவரோட பையனும் செத்து போயிருக்கிறான். ஒரு இந்தியன் சோல்ஜர் குத்துனா ஒரே குத்துல செத்து போயிட்டார். என்ன சார் ட்ரைனிங் கொடுத்தீங்க, ஒரே குத்துல செத்து போயிருக்கிறான் அப்படின்னு அவனை பார்த்து அசிங்கமா கேட்கறான். தன்னோட பிள்ளைய கொன்ன இந்தியாவையே பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி போய் ஒருத்தனை மீட் பண்றான். இவன் அவங்கிட்ட போனா அவன் என்ன சொல்றான், இந்தியன்ஸ்லாம் ஏன் தெரியுமா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க, அதுக்கு காரணம் அவங்க சாப்பிட்ட ராகி களியும் நாட்டுக்கோழி குழம்பும் கிடையாது. This is the power of ராகி களி and நாட்டுக்கோழி குழம்பு. கிளம்பு, இவன் தான் வேற காரணம் சொல்றான். அவங்க எல்லாத்துக்கும் இருக்கிற கடவுள் நம்பிக்கையால தான் இவங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்களோட கடவுள் நம்பிக்கையை நம்ம உடைக்கணும். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும், போய் வெப்பன் எடுத்துட்டு வா. வெப்பன் வாங்குறப்ப நான் போலீஸ்ட்ட மாட்டிக்கிட்டா நான் மிலிட்ரின்னு சொல்லி தப்பிச்சிடலாம்ல. அரே முட்டாள், போய் நம்ம சீக்ரெட் வெப்பன் எடுத்துட்டு வா. கட் பண்ணா பிஎம் ஆஃபீஸ். பிஎம் மீட்டிங் அவ்வளோ முக்கியம் இல்லை, அடுத்து இவங்க கொடுக்க போற பிரஸ் மீட் தான் முக்கியம். நீங்க அனௌன்ஸ் பண்ண போற லிஸ்ட்ல இருந்து சாந்திபுரங்கிற பேரை நீக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஏண்டா அங்க என்னடா பிரச்சனை? அங்க வந்துட்டு சொல்லுடா, என்ன பிரச்சனை? அங்க கஞ்சா பிசினஸ் நடக்குது மேடம். அங்க இருக்கிறதெல்லாம் பெரிய கைங்க. ரைடுக்கு போனா நம்ம ஆபீசர்ஸே அவனுக்கு சீஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க.
என்ன மேடம் இந்நேரத்துக்கு பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்கு ஃபோன் எடுக்கிறீங்க? ஐயோ இவன் பாய் ஃப்ரெண்ட் இல்ல, பவர்ஃபுல் ஃப்ரெண்டு. 3 times unbeatable, unstoppable, the one and only. கால் பண்ணி அவர்கிட்டயே அவரை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்குது. இது எந்த ஒரு பில்டப்? நம்ம பாலகிருஷ்ணாவோட என்ட்ரி. சவுண்ட கண்ட்ரோல்ல வச்சுக்க. எந்த சவுண்டுக்கு சிரிப்பேன், எந்த சவுண்டுக்கு வெட்டுவேன்னு எனக்கே தெரியாது. பாலையா ஃபைட்டு தான்யா. பார்த்து பார்த்து பழகி போச்சால நல்லா இருக்குதானே தெரிய மாட்டேங்குது. பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன மக்களோட கண்ணீரை துடைக்க வந்த வாத்தியார் எம்ஜிஆரா, மக்களோட பசிய தீக்க வந்த கடவுள் என்டிஆரா? பாலையா படத்துல அவரோட அப்பா புகழ் பாடல்னா எப்படி? தப்புல்ல. இப்ப பாலையாவே பாலையா கிட்ட பேசிக்கிட்டா எப்படி இருக்கும்? கொன்னுடுவேன், ஆன் த ஸ்பாட் கொன்னுடுவேன். கொன்னுடு, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், கொன்னுடு. காலேஜ் கேண்டீன்ல கவுண்டர்ல எல்லாம் வச்சு வர இளைஞர்களை போதைக்கு இழுத்தா கிடைக்கிறது அறிவா பேரழிவா? சே, பாலையா எவ்வளவு நல்லவரா இருக்காரு. போதைப் பொருள் எல்லாம் தவிர்த்து மக்களை நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. 2 ரவுண்டு உள்ள இறங்கலன்னா சாப்பாடு இறங்காதேடா. என்ன பாலையாவே சரக்கு இட்டுட்டு இருக்காரு? அவரு கஞ்சாவை எதிர்த்து தான் இங்க சண்டை போட்டாரு, சரக்கு எதிர்த்து இல்ல. சரக்கு மட்டும் என்ன பச்சை தண்ணியா? அதுல போதை இல்லையா? நம்ம பாலையாவோட பொண்ணுக்கு 17 வருஷம் தான் ஆகுது. ஆனா அவங்க சயின்டிஸ்டா இருக்காங்க. என்னையா சொல்ற, 12வது முடிச்ச உடனே சயின்டிஸ்ட் ஆகிட்டீங்களா? IQ 226. பில்டப்பை கொடுத்த உடனே இவங்கள காட்டினாங்களா? நான் ஏதோ இவங்க தான் அந்த 17 வயசு பொண்ணாட்டங்கன்னு நினைச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் இல்ல இது அந்த பொண்ணோட டீச்சரு அப்படின்னு தெரிய வந்துச்சு. இவங்க இந்த பயோஷீல்டு ப்ராஜெக்ட்னு என்னத்தையோ பண்ணிட்டு இருக்காங்க. சார் அந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணதில்ல சார், அந்த ப்ராஜெக்டை முழுக்க பண்ணது பாலையா பொண்ணு சார். அப்படின்னா வாமா அதை போய் பாராட்டிட்டு வருவோம். இங்க பாருமா, இந்த ஐடியாவை நீ எங்க இருந்து எடுத்த? ராமாயணத்துல இருந்து சார். ராமாயணத்துல இருந்து சார். ராமாயணத்துல இருந்து எடுத்தோம் சார். இதுக்கு IQ 226. ராமருக்கு இருந்த வலிமையினால தான் சார் அவர் ராவணனை எதிர்த்து போர் பண்ணாரு. அந்த வலிமையை தான் நான் சோல்ஜர்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதை பார்த்தா ராமாயணம் பார்த்து வந்த ஐடியா மாதிரி இல்லையம்மா, கேப்டன் அமெரிக்கா படம் பார்த்து வந்த மாதிரி இருக்கு. அப்புறம் நம்ம வில்லனும் சார் நான் அந்த வெப்பனை எடுத்துட்டேன் சார், இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? உன்ன மாதிரியே இந்தியால ஒரு கேனையன் இருக்கிறான், அவனோட பேரு தாக்கூர். அவனை தான் நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும். அந்த தாக்கூர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இந்தியாவோட PM மீட்டுக்கே போய் பிஸ் அடிச்சுட்டு வருவான். அப்ப தெருநாயின்னு சொல்லுங்க சார். அப்படி இல்லப்பா, அவன் அந்த ரேஞ்சுன்னு சொல்ல வந்தேன். ஹீரோவோட பொண்ணு வந்துட்டு அவங்களோட பர்த்டேக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸ்பெஷலி மேமும் வந்திருக்காங்க. மேம் வந்திருக்காங்களா? பலே சார் பொறுமை. அவங்களோட உங்களுக்கு ஒரு குத்தாட்டம் இருக்கு. நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. நான் உங்களுக்கு எல்லாம். நம்ம பாலையாவோட அம்மா அவங்களோட பையனான அகண்டாவை நினைச்சு ஃபீலிங்ல இருக்கிறாங்க. என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியே அப்படின்னு சிவன் மேலேயே காண்டில் இருக்கிறாங்க. நம்ம பாலையாவோட பொண்ணோட பர்த்டே ஃபங்க்ஷன். அங்க டான்ஸ் ஆடுறது பார்த்தோமா, நம்ம பாலையாவும் அந்த பொண்ணோட வாத்தியாரும். என் பர்த்டேல நான் என்ஜாய் பண்றேனோ இல்லையோ, நீ நல்லா என்ஜாய் பண்ற. அது அப்பாவுக்கு வயசாயிருச்சு இல்லம்மா, வயசான மாதிரி தான் நடந்துக்க மாட்டேங்கிற நீ. அப்புறம் நம்ம வில்லன் டாக்கூரை கூப்பிட்டு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு வெப்பன் இருக்கு, அதை எங்க யூஸ் பண்றதுன்னு கேட்கறான். அதை நீங்க மகா கும்பமேளால யூஸ் பண்ணுங்க, அப்பதான் சாமி மேல இருக்கிற நம்பிக்கை புசுவானமா போகும். இவனுங்களும் போயிட்டு கங்கையில அந்த நெஞ்ச கலந்துட்டு வந்துடுறானுங்க. கங்கையில முங்கி எந்திரிச்சு எல்லாத்துக்குமே மூக்குல ரத்தம் உழுவுது. அப்படின்னா அங்க எல்லாருமே மன்மதன் ஆயிட்டாங்களா? அங்க வந்த நம்ம டாக்கூர் வந்துட்டு, கடவுளை நம்பி நீங்க இவ்வளவு பேர் இங்க வந்திருக்கீங்களே, அந்த கடவுள் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்களா? கருணை இல்லையா கடவுள் உனக்கு? கருணை இல்லையா? ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காரு. நம்ம பாலையாவோட பொண்ணு ஒரு சூப்பர் சோல்ஜர் சீரம் கண்டுபிடிச்சாங்கல்ல, அது இந்த வைரஸை கியூர் பண்ணுதான்னு பாக்குறாங்க. கியூர் பண்ணுது, சூப்பரா கியூர் பண்ணுது. காய்ஸ் நம்ம ஆன்டிடோட்டை கண்டுபிடிச்சிட்டோம். உடனே வில்லன் குரூப்லாம் பூந்து எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறானுங்க. நம்ம ஹீரோவோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவங்க டீச்சர் அவங்க உயிரையே விட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பொண்ணு ஓடினேன் இந்தியாவின் எல்லை வரை ஓடினேன் ஓடுறாங்க. அப்பதான் அங்க உறைஞ்சு போயிருந்த அகண்டா ரிலீஸ் ஆகுறாரு. வந்தவர் சும்மா சூளத்தை வச்சு சுத்தி அடிக்கிறாரு. நம்மலாம் இந்த திருஷ்டி எதில் சுத்துவோம்? ஒரு எலுமிச்சங்காயில சுத்துவோம், இல்ல சமூகம் கொஞ்சம் பெரிய இடமா இருந்துச்சுன்னா பூசணிக்காயில சுத்துவோம். ஆனா சமூகம் பாலையா இடமா இருந்துச்சுன்னா அடுத்தவனை தலைகீழா நெட்டு வச்சு திருஷ்டி சுத்தோண்டானாங்க. அவரோட தம்பி பொண்ணை காப்பாத்தி அங்கிருந்த எல்லாத்தையுமே கொண்டு போட்டுறாரு. அப்புறம் தான் PM ஆபீஸ்க்கு நியூஸ் போகுது, வேக்சின் கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க, லேபியே தரமட்டமாக்கிட்டாங்கன்னு. இந்த மேட்டர் PM ஆபீஸ்ல இருந்தவங்க பாலையாக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அது சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா கூட முடியாம போயிருது. அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கு பாலையா உங்களுக்கு. அவன் வந்து கொல்லி போட்டாதான் இந்த கட்ட நெருப்புல எரியுண்டா. அப்படிலாம் இல்லம்மா, ஒரு மூட்டை சக்கரை எக்ஸ்ட்ரா போட்டாவது எரி விட்டுறோம்மா. நம்ம தாக்கூர் தப்பிச்சு போன பொண்ணை பிடிக்க போனவனுங்களை பாக்குறதுக்காக போறான். அங்க போய் பார்த்தா எல்லாருமே செத்து போய் கிடக்குறானுங்க. திடீர்னு அந்த இடத்துக்கு கருப்பு உருவத்தோட 4-5 காட்டேரி பசங்க வரானுங்க. அது என்ன? யூ ஆர் ஸ்ப்ரேயிங்.
அவன் வந்துட்டு நம்ம தாக்கூர் கிட்ட கேட்கறான், உங்க அப்பாவை யாரு கொன்னாங்கன்னு தெரியுமா? இவனுங்களை கொன்னவனுங்களை பிடிக்க டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உன் தம்பிய உன் கூட்டாளிய எவன் கொன்னான்னு தெரியுமா? இல்லைங்க, அவனை தான் இப்ப தேடி போயிட்டு இருக்கிறேன். குறுக்க நீங்க தான் வந்து இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் யாருன்னு தெரியுமா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? உன்னை பொண்ணா நான் உன்னை பார்த்ததே இல்லடா. உன்னை தெரியுமாண்ணா? எப்படி தெரியும் எனக்கு? உன் அப்பாவுக்கும் எனக்கும் உள்ள பந்தம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. சரி சொல்றேன் கேட்டு தொலடான்னு ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று சொல்றான். இவங்க அப்பா தான் பிஎம் ஆகணுங்கிறதுக்காக நம்ம ஆதியை தேடி வந்திருக்காரு. அதுக்காக அவன் ரொம்ப ஆபத்தான பூஜை ஒன்று பண்ண சொல்றான். அதுக்கு ஒரு 8 டீனேஜ் பசங்களை கூட்டு வந்து பலி கொடுக்கணுங்கிறான். இவனுக்கு இந்த மந்திர தந்திர வித்தைகள்லாம் கத்து கொடுத்தவனே வந்து அப்படிலாம் பண்ணாதப்பா, அது தப்புங்கிறான். அவன் பாரு டிஸ்டர்ப் பண்றான், கழுத்தெடுத்து போடு. அந்த இடத்துக்கு ரொம்ப ஆக்ரோஷமா வந்து இறங்கினவர் தான் நம்ம அகண்டா. ஏன் ஆளுங்களே அடிக்கிறியா? என்னடா பண்ற? யாகா மீமோ யாகா மீச்சிமா. நம்ம பாலையா அங்க வந்து பல வித்தைகளை காட்டி எல்லாத்தையும் பலி கொடுத்துட்டாரு. ஏண்டா உனக்கு பிஎம் பதவி வேணுங்கிறதுக்காக குழந்தைகள் எல்லாம் பலி கேட்கற? How dare you disturb my God's order? அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பனை குத்துன்னு குத்தி போட்டான் தெரியுமா? நான் செத்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டு என்ன விட்டுட்டு போயிட்டான். இப்ப பசுபதி மாதிரி நீயும் ஒரு அகோர அதிபதியா வந்திருக்க. வேக்சினை காப்பாத்தியாச்சு, இதை கொண்டு போய் கொடுத்தா உயிர்களை காப்பாத்தலாம். ஆனா நம்ம பாலையாக பஞ்ச் டைலாக் பேசணும். நான் அனுப்பியிருக்காரு, அந்த உயிர்களை காப்பாத்துற சக்தியை உனக்குள்ள நிரப்பியிருக்காரு. டேய், அந்த வேக்சின் எடுத்துட்டு போன பொண்ணு என்னடா ஆனா? சிவன் சாத்தியம், நாம ஆயுதம். அதனாலதான் கண்டுபிடிக்க சொல்லி உன்னையும் காப்பாத்த சொல்லி என்னையும் அனுப்பியிருக்கான். யாரோட வயித்துல பிறக்கணும், யாரோட மடியில வளரணும், எந்த லட்சியத்துக்காக நகரணும். டேய், அந்த வேக்சின் எடுத்துட்டு போன பொண்ணு என்னடா பண்றா? என் பெருப்பன் பேசி முடிச்சா வந்துருவேன். இந்த பொண்ணை பேசி கழுத்தறுத்தது மட்டும் இல்லாம போய் ஒரு இடத்துல பூஜை பண்றாரு. அங்க பாருங்கடி சர்க்கஸ்காரன், வா நம்ம போய் சர்க்கஸ் பார்க்கலாம். அதே ஒரு கல், அதுக்கு எதுக்கே பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஊராருங்களாம் பேசுறாங்க. அதுக்கு அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்பாரு, என் உடம்பெல்லாம் அப்படியே ஆடி போச்சு. அவன் உனக்கு போன் பண்ணா நீ போனை எடுக்கல, அப்ப அவன் பார்வையில நீ போனை எடுக்கலையா இல்ல செத்துட்டியா? எப்படி நம்ம பாலையா சூப்பரா எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. இவனுங்கிட்ட பேசுறாரு எவ்வளவு நேரமா பேசுறாரு. டேய், அந்த மருந்து எடுத்துட்டு போனவன் என்னடா ஆனா? அப்புறம் அந்த வேக்சின் எடுத்துட்டு போன பொண்ணு, ஆன்டி நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு ஃபோன் பண்ணிருது. உடனே அனுப்புங்க அங்க ரெஸ்கியூ டீமை, வேக்சின் எடுத்துட்டு வர சொல்லுங்க. அந்த இடத்துக்கு நம்ம அகோர அதிபதி வந்துடுறாரு. நம்ம அகண்டாவுக்கும் இந்த பூதக்காரனுக்கும் சரியான சண்டை. அவனுங்க எல்லாத்தையுமே நம்ம அகண்டா கொன்னு போட்டுறாரு. அதுக்கப்புறம் அகண்டாவோட அம்மா செத்து போயிட்டாங்கன்னு ஃபோன் வருது. என்னடா டிக்கெட் வாங்கிட்டானா? அம்மா இறந்துட்டாங்கன்னு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்லையா பெரியப்பா? உன் கையால தான் கொல்லி வைக்கணும்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மாவோட அந்த கடைசி ஆசையை கூட நிறைவேற்ற மாட்டியா பெரியப்பா? இங்க எல்லாரும் எரிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அகண்டா வருவானோ வரமாட்டானோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அங்க நம்ம அகண்டாவே வந்து தாய்க்கு கொல்லிய போடுறாப்ல. அவங்க அம்மாவோட ஆத்மா எந்திரிச்சு வந்து ஈஸ்வரா அப்படின்னு கூப்பிடுது. பார்த்தா நம்ம சிவனே அகண்டாக்காக இறங்கி வந்து அவங்க அம்மா கொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா சிவன்? புள்ள ரூபத்துல வந்து கொல்லி வச்சா புள்ளையாயிருவா நீ. அப்புறம் அந்த வேக்சினை வாங்குறதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க. நீ போமா, எனக்கு வேற வேலை ஒண்ணு பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகண்டா கிளம்பிட்டாரு. கட் பண்ணா நம்ம வில்லனோட இடத்துக்கு தாக்கூர் ஒடியாரான். என்ன தாக்கூர், ஆன்டிடோட் இல்லாம என்ன புடுங்கறதுக்கு வந்த நீ? அந்த அகண்டா இருக்கானு, அவன் என்ன அடி அடிக்கிறான் தெரியுமாப்பா? அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒடியாந்துக்கிறேன், நீ தான் என்ன எப்படியாவது காப்பாத்தணும். அந்த கடவுள் தான். நீ எங்கப்பா இந்த பக்கம்? நீ புத்திசம் ஃபாலோ பண்றவனாச்சே. நான் நிக்கிற இந்த பிளேஸ் எத்தனை துப்பாக்கி காவல் காக்குதுன்னு தெரியுமா? சரி, அவ்வளோ துப்பாக்கி காவல் காக்குதுன்னா இவன் எப்படி உள்ள வந்தான்? இவனே அசால்ட்டா பூந்து வந்துட்டான். இதுல செக்யூரிட்டி பத்தி வேற பில்டப். கதைப்படி தலைமை ஒரு சைனீஸ், புத்திசம் ஃபாலோ பண்றவங்க. ஆனா நம்ம சிவனுக்கு வந்து பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம அகண்டா உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் ஒரே ஃபன்னு தான். யாரா கங்கையில விஷம் கலந்தது? இவங்க கிட்ட 1000 தடவைக்கு மேல சொல்லியாச்சு, துப்பாக்கி அப்படின்னு வச்சிருந்தா தூரமா நின்று டுபில் சுடணும். துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஏன்டா குத்த வரீங்க? அதுக்கப்புறம் சூட் ஃபுல்லா எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணிட்டு ஒரு 10 பேர் இறக்குறாங்க. அவனுங்களையே சொல்லட்டுன்னு சொல்லட்டுறாரு நம்ம அகண்டா. அகண்டாவே அஞ்சா மாதிரி பஞ்சபூதத்தையும் அடக்கிட்டு வராரு. நான் நிஜமா சொல்றேன், சிவனை கலாய்க்கணும்னு நான் நினைக்கல. ஆனா நீங்களே இதை பார்த்துக்கங்க, நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ரீரெக்கார்டிங் இல்லாமல் பார்த்தா ரீல்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கான். இவெல்லாம் சிவனா? அவ்வளோதான், எல்லாத்தையும் கொண்டாச்சு, வேக்சின் போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு, படத்தையும் முடிச்சாச்சு. அப்படின்னா நீங்களே உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்குவீங்க. இந்த படத்திலே நான் ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்ன தெரியுமா? குஜாலா இருக்கிறதுக்காக ஒரு பாலையா,
குங்ஃபு பண்றதுக்காக ஒரு பாலையா. அவரும் குத்துச்சண்டையெல்லாம் போடுவாரு, ஆனா அகண்டா அளவுக்கு வித்த காட்ட மாட்டாரு. அகண்டாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சாமியாரு, சூப்பர் ஹீரோ. அவரை கூட்டியாந்து குத்தாட்டெல்லாம் போட வைக்க முடியாது. அதுக்காகவே ஒரு பாலையா. இந்த சீரீஸ்க்கு அகண்டான்னு பேர் வச்சதுக்கு பதிலா குஜால் பாலையாவும் குங்ஃபு பாலையாவும் பேர் வச்சிருந்திருக்கலாம். போயப்பட்டிகாரு எப்படி இப்பெல்லாம் யோசிக்கிறீங்க? நாளைக்கு அந்த தோட்டத்து பக்கம் வரும்போது அங்க புதக்குழி வெட்டி வச்சு அது மேல இலையெல்லாம் போட்டு மூடி வச்சு அந்த குழிக்குள்ள உள்ள வச்சிருக்கேன்.